ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா விளாக்ஸ். இன்றைக்கி வந்து கொலக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. மிக்சியில் அரைச்சி நான் காமிக்க பாருங்க, சந்தளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால் சேர்க்கும் போது தான் வந்து கொலக்கட்டை வந்து டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நல்லா பால் நல்லா கட்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் வந்து தேங்காய் பால் சேர்க்கும் போது தான் வந்து கொலக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 100 பால் சேர்த்துக்கோங்க. பசும்பால் 100 பால் சேர்த்துக்கோங்க. பசும்பால் வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். பசும்பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பசும்பால் வந்து நல்லா காய்ச்சி எடுக்கும்போது வந்து குழந்தைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பால் வாடை அவ்வளோ இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பச்சரிசி மாவு வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. காமிக்க பாருங்க, ரொம்ப வறுக்கக்கூடாது. லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. நான் பச்சரிசி மாவு வந்து யூஸ்வலாக வந்து வீட்டிலே ரெடி பண்ணிடுவேன். அந்த பச்சரிசி மாவுனால வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து செய்யும்போது குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு வந்து பசும்பால் கொஞ்சம் ஊற்றியும் தேங்காய் பால் ஊற்றியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காமிக்க பாருங்களேன், இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொலக்கட்டை நல்லா வரும். நல்லா வந்து சின்ன சின்னதாக உருட்டி போட்டுக்கோங்க. சின்ன குலாப் ஜாமுக்கு உருண்டை பிடிப்போங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. கிராக் இல்லாமல் பிடிச்சிக்கோங்க. நான் யூஸ்வலாக வந்து உருண்டை வந்து தான் பிடிப்பேன் பால் சைஸில். பல பேர் நீளமாக போடுவாங்க. எனக்கு உருண்டையாக போட்டால் தான் நான் வந்து பால் கொலக்கட்டை சாப்பிடும்போது நல்லா இருக்கும். டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பசும்பால் நல்லா கொதி வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உருண்டையை ஒன்றுனா மெதுவாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய், ஒரு ஏலக்காய் போல் தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா மணமாகவும் இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பால் கொழுக்கட்டை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னா கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பால் கொழுக்கட்டை வந்து தேங்காய் பால்லையும் பசும்பாலையும் செஞ்சு பாருங்கள். பால் கொழுக்கட்டை உண்மையிலே ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைகளே திரும்பி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். வந்து உருண்டையை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெதுவாக ஒன்றா சேர்த்துக்கோங்க உடையாமல். சேர்த்துட்டு வந்து இப்போ தேவையான வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்தேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் கொலக்கட்டை ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். காமிக்க பாருங்கள். கொலக்கட்டை நல்லா வெந்துட்டு பால் வந்து இப்படி தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது. நான் காமிக்க பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் கொலக்கட்டையும் பாலுமே சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.